முருங்கைக்காய், பருப்பு, தக்காளி பழம்லாம் போட்டு குழம்பு வச்சிடலாமா. ஒரு 100 பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி பழம், 2-3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகு, இதையெல்லாம் கட் பண்ணி நம்ம இந்த பருப்பு கூட போட்டுருவோம். அப்புறம் கொஞ்சமாக காயம் சேர்த்துக்கோங்க, என்ன சிலவங்களுக்கு பருப்பு ஒத்துக்கிறாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு அதை வேக வச்சுருவோம். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சமாக ஜீரகம், இதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய். நீங்கள் எந்த குழம்பு பருப்பு சேர்த்து எந்த குழம்பு வச்சாலும் தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக சேருங்க. அப்புறம் ஜீரகம், எல்லா சமையல்லையும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்துருவோம். அப்புறம் நான் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், பருப்பு வெந்துட்டு அது கூட அந்த முருங்கைக்காயை தட்டிடுவோம். அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லையா, அதையும் அது கூட ஊற்றிடுவோம். புளி கரைச்சி அரிப்பை வச்சு அரிச்சு வச்சுருக்கேன், அந்த புளியும் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொதிக்க வச்சுருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, ஜீரகம், தாளிக்கும்போது வெந்தயம் சேருங்க, அது நல்லது, ஜீரகமும் நல்லது. சேர்த்துட்டு அந்த வரமிளகா சொல்லுவாங்கள்ல, வத்தல், முழு வத்தல், அது போட்டுக்கோங்க. என்கிட்ட தீர்ந்து போச்சு, நான் போடலை. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அந்த கறி விடால எடுத்து ஊற்றிடுவோம். பார்த்தா நல்லா இருக்குல்ல, சாப்பிடணும் போல் இருக்குல்ல. சுடுசோரில் பப்படம் வச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you. நல்லா இருக்கு இல்லையா? பார்த்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, பாய்.